ஹலோ மக்களை 339வது எபிசோட் இருக்கலாம். எபிசோட் மிஸ்ஸுக்காக காராவையும் போட்டு சுசானாவெல்லாம் வெளுத்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கா. பார்த்தா 25 நிமிஷம் மாசம் நின்றுகிட்டு இருக்கு. உடனே மிஸ்ஸுக்காக முடிஞ்சா இதெல்லாம் நம்ம எப்படி ஜெயிக்க, இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரேட்ல போனா நம்ம எல்லாம் செத்துறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. காரா பார்த்தாங்க லேடிஸோட சுசானாவை போட்டு தொளிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கா. நீங்க ரைக்கே கட்டுறாங்க. ரைக்கே ஒரு பக்கம் பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹொக்காகே நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துலாம் சண்டை போடான்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. உடனே வந்து லேடி ஹொக்காகே சொல்லிக்கிட்டு இருக்கா, என்னோட உயிரை கொடுத்தாச்சு இந்த பேட்ல ஜெயிச்சே தீரும்னு சொல்றாவா. சொல்லி முடிஞ்சா பார்த்தா ரத்தம் கக்க ஆரம்பிச்சிட்டா. சடனா வந்து சுசானா வந்து ரைக்கே லாக் பண்ணி தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா மாதரா வந்து ஒரு மங்கைக்கு ஷரிங்கன் ஜுட்சுவை போட்டு கெஞ்சுட்சுவை போட்டு விட்டாங்க. என்னடா இவனோட ஷரிங்கன் கெஞ்சுட்சுல வந்து நான் வந்து இறை ஆயிட்டேன்னு சொல்லி பாத்துட்டு இருக்காம. பார்த்தா சுசானா வச்சு ரைக்கே போட்டு தலை வராம. பார்த்தா போட்டு தலைக்குள்ள அதுக்குள்ள ஒனோக்கி வந்து ரைக்கே காப்பாத்தி அண்டர் கிரவுண்ட் இழுத்து இன்னொரு வழியோட காப்பாத்தி கூட்டு போயிட்டாரு அவரு. அதுக்கப்புறம் அந்த கெஞ்சுட்சு ரிலீஸ் பண்ணி விடுதாரு. மாதரா பாக்கா இந்த ஒனோக்கி உண்மையிலே வேற லெவல்தான்டா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாத்துட்டு இருக்காங்க. வெயிட்டர் போலர் ஜுட்சுவை போட்டு என்னோட சுசானாவே ஸ்டாப் பண்ணான்னு சொல்லிட்டு அது மாதிரி ரைக்கே ஈஸியா காப்பாத்திட்டான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா மாதரா. உன்னை சுஜியே சொல்றாரு, இனிமேல் நம்மளுக்கு வீக்னஸே இருக்கக்கூடாது, எல்லா காகையும் எந்திங்கடா தொளிச்சு எரியும்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. நம்ம 5 காகை நம்ம யாருன்னு இந்த மாதராக காட்டுன்னு சொல்றான் அவன். நருட்டோ வந்து அந்த பேட்டில் நம்ம சண்டை போட சொல்லிட்டோம், அவன் வந்து நம்மள இந்த பேட்டில் சண்டை போட சொல்லிட்டு போயிருக்கான். நம்ம அவனை நம்புற மாதிரி அவன் நம்மள நம்பிக்கிட்டு இருப்பான். நம்ம கண்டிப்பா ஜெயிச்சே தீர்னு சொல்றாரு அவரு. நம்ம சினோபியில வந்து நம்ம துரோகம் பண்ணக்கூடாது, நம்ம ஜெயிச்சே தீர்னு சொல்றாரு. பார்த்தா 5 காகேஸ் அசம்பிள் ஆகிறாங்க. நம்ம காகேஸ்னா யாருன்னு காட்டுன்னு சொல்றாரு அவரு. பார்த்தா சுசானா அதுக்கு மாசம் வந்து நின்றுட்டு இருக்கு. பார்த்தா உனக்கு இவரோட பார்ட்டிகல் ஸ்டைல் ஜுட்ஸோ போட போறாரு. பார்த்தா லேடி சுரண்டை வந்து ஹீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இவனோட நம்பிக்கையை முதல்ல நான் உடைக்கணும்னு சொல்லிட்டு மாதரா பாத்துக்கிட்டு இருக்கான். லேடி சுரண்டை இன்னும் கொஞ்சம் பவரை கூட்டு சொல்லிட்டு இருக்காரு அவரு. பார்த்தா லேடி சுரண்டா வந்து ஹீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அவனை. சடனா பார்த்தா பார்ட்டிகல் ஸ்டைல் பவுண்டரிங் ரிஸ்மெல்டிங் ஜுட்ஸுன்னு போட்டு விட்டாரு. பார்த்தா சுசானாவே தொளிச்சு எரிதாரு மனுஷன். பார்த்தா மாதராவே அப்சர்வ் பண்ணி இழுக்காரு. பார்த்தா அவன் கண்டுபிடிச்சிட்டான் இவர் வந்து இந்த ஜுட்ஸுவை போட்டு நம்மளே அப்சர்வ் பண்ணி இழுக்கான்னு சொல்லிட்டு. பார்த்தா ஒரு வழியா மாதரா இருந்து தப்பிச்சிட்டான். பார்த்தா சுசானா ஃபுல்லுமே அப்சர்வ் பண்ணி முடிச்சிட்டாரு அவரு. அதுக்கப்புறம் அந்த பார்ட்டிகல் ஸ்டைல ரெண்டா பிளக்காரு. மாதரா வாட்டர் ஸ்டைல் பண்ணி அப்படி இழுக்காரு. மாதரா தப்பிக்க முடியாத அளவுக்கு லைட்னிங் ஸ்டைலே அதுல போட்டு விடுதானுங்க அவனுங்க. பார்த்தா அவன் மாதரா ஏதாவது ஜுட்ஸுவை போட்டு தப்பிக்கலான்னு பார்க்கான். பார்த்தா சேண்டை யூஸ் பண்ணி கார் அப்படி வளைச்சு தூக்குதான் மாதராவை. பார்த்தா 5 பேரும் ஒரே இதுல ஜுட்ஸுவை போட்டு மாதராவை லாக் பண்றாங்க, சீல் பண்ணி முடிக்காங்க ஒரு வழியா. பார்த்தா லைட்னிங் வாட்டர் டிராகன் ஜுட்ஸுவை போட்டாலும் அவனை அப்படியே பேரலைசிஸ் பண்ணி லாக் பண்ணிட்டாங்க. அப்பாடா இவனை ஒரு வழியா சீல் பண்ணி முடிக்க போறோம்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதாண்டா 5 காகேஸ் பவர்னு சொல்லிட்டு சுஜிகே கத்துறாரு. அடே இதான் 5 காகேஸோட பவரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா மாதரா. அப்பவும் கிண்டல் அடிக்காம நீங்க எல்லாம் காகேஸா இருக்கிறதுக்கு தகுதியானவங்க தான் சொல்றான் அவன். சரி நீங்க உங்களோட பவரை காட்ட போறீங்கன்னா அந்த மாதரா உச்சி அவனோட ஃபுல் பவரை காட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட பவரை கம்பேர் பண்ணல இந்த 5 காகேஸ் மொக்கன்னு சொல்றாங்க. சடனா பார்த்தா தலைமை சுசானாவே இருக்குதான். பார்த்தா ஃபுல் ஃபார்முக்கு கொண்டு வராங்க. இதாண்டா என்னோட பெர்ஃபெக்ட் சுசானான்னு சொல்றாங்க. பார்த்தா தலைமை ஹூடியை போட்டு நின்னுகிட்டு இருக்கான். காகேஸ் மட்டும் வர அலண்டுட்டாங்க. என்னடா இதுன்னு சொல்லிட்டு இன்னும் முடியலடான்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு மாறுதான் அவன். உன்னை சுஜியை ஒரு பார்ட்டிகல் ஸ்டைல் ஜுட்ஸு உடைக்காரு. இங்க மாதராவை காட்டுறாங்க. தலைமை வேற லெவல் நின்னுகிட்டு இருக்கான். சுசோனிலே சோட வச்சுக்கிட்டு நிக்கான் அவன். இந்த சக்கரா வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கா. நம்ம கதை முடிஞ்சிட்டு பாத்துட்டு இருக்காங்க சுஜிகாவே. லேடி சுரண்டே சொல்றா, என்னோட தாத்தா இவன் கூட மோதல் நினைச்சா ரொம்ப பயமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. உடனே வந்து மாதரா சொல்றான், நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னதா என்னை ஒருத்தன் தடுக்க முடியும்னா அது ஹாசிராமாவில மட்டும் தான் முடியும்னு சொல்றான் அவன். ஆனா இப்ப அந்த ஹாசிராமா இவங்க இல்ல, அதனால நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்றான் அவன். இவனே இப்படி இருக்காம்னா அப்படின்னா ஹாசிராமா எந்த அளவுக்கு இருந்திருப்பான் பாருங்க. பார்த்தா சோட வச்சுட்டு ஒரு வெட்டு வெட்டுறான். பார்த்தா மலைகள் எல்லாம் தும்பா போயிருச்சு. காகே சமட்டு பேருமே செதறிட்டாங்க அங்க இருந்து. சுசோனிலே கிளவுஸ் மாதிரிலாம் வச்சிருக்கான் சோட. இதான் மாதரா உச்சியோட பவரான்னு சொல்லிட்டு சுஜிகையை பாத்துக்கிட்டு இருக்காரு. உன சுஜிகையை கேட்காரு, அன்னைக்கு கூட எங்கள்கிட்ட சண்டை போடாம போனோம்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. டே அன்னைக்கு நான் வந்து ஒரு அடல்ட்டா இருக்கேன், நான் வந்து குழந்தை கூட எல்லாம் சண்டை போட விரும்பலன்னு சொல்றான் அவன். சரி உங்களோட ஆட்டத்தை முடிச்சிங்களா, இப்ப என்னோட ஆட்டத்தை கட்டவான்னு சொல்லிட்டு இருக்கான் மாதரா. பார்த்தா அந்த சுசோனை வச்சு நடந்து வரான். அதை பார்த்துட்டு மிரளுதாங்க அவங்க. பார்த்தா சுஜிகையை விட மாட்டேங்காரு. மாசம் வந்து முன்னாடி நின்றுட்டு இருக்காரு. உடனே வந்து மாதரா சொல்றான், டே என்னோட சுசோனை வச்சு ஒரே ஒரு வெட்டு முழுத்தரமா வெட்டணும்னு வச்சுக்கோங்க, இந்த யூனிவர்ஸே அழிஞ்சிரும் சொல்றான். உங்களோட சரித்திரத்தை ஒரு நிமிஷத்துல அழிச்சிரும், ஒழுங்கு மரியாதை இருந்துக்கோங்கன்னு சொல்றான் அவன். அதுக்கப்புறம் பார்த்தா இட்டாச்சியை கட்டுறாங்க. இட்டாச்சி வந்து கவுட்டோ வந்து கெஞ்சுட்சு போட்டு விட்டான். எப்படி இந்த ரீஅனிமேஷன் ஜுட்சு உடைக்குன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா கெஞ்சுட்சு போட்டனால அந்த ரீஅனிமேஷன் ஜுட்சு பத்தி சொல்ல ஆரம்பிச்சான். இதுக்குள்ள இருந்து நீ உஷி ஜாரு டோரா டாட்சுசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சைனை மட்டுமே மனப்படம் பண்ண ஆரம்பிச்சான் இட்டாச்சி. சரி இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா இட்டாச்சி வாயால சொல்லி ரீஅனிமேஷன் ஜுட்சு உடைக்க பார்க்கான் கவுட்டோ மூலியமா. பார்த்தா ஒன்னு போட்டு முடிக்க போறான். ஒன்னு சாக்கி ஒன்னு அழுகுற மாதிரி மாறுதான். ஏன்னா அவன் அண்ணன் ரீஅனிமேஷன் ஜுட்சு உடஞ்சா போயிருவாங்களா சொல்லிட்டு. அப்ப நான் இவ்வளவு நேரம் பேசுனது இல்லை, நீ கண்டுக்கிடவே இல்லைன்னு சொல்லிட்டு சாஸ்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே சாஸ்கி சொல்றான், நான் உன்னை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தது எனக்கு உண்மை தெரியும்னு சொல்லிட்டு தான். டோபி சொன்னது டான்ஸர் சொன்னது உண்மையா எனக்கு தெரியல, அதை கன்ஃபார்ம் பண்ண தான் வந்தான்னு சொல்றான். உன் கூட இருக்கல எனக்கு பழைய நினைவுகள் தான் ஞாபகத்துக்கு வருது. சின்ன வயசு காலத்துல என்ன எவ்வளவு பாசமா பாத்துருப்ப அப்படின்னு சொல்றான். இப்போ உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரிஞ்சு பண்ணி ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்றான். உனக்கு கொடுத்த வழினால எனக்கு இன்னும் கொஞ்சம் லீவ் வில்லேஜ் வந்து ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சுன்னு சொல்றான். முந்தி வெறுத்தேன், இப்ப ரொம்ப வெறுக்கன்னு சொல்றான். உனக்கு என்ன வேணும் எனக்கு தெரியும் இட்டாச்சி, நான் வந்து இப்படி செய்யறதுனால என்னை ஒரு பிரதராவே நீ மதிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நீ பட்ட
பட்ட வழியெல்லாம் என்னால பொறுத்துக்கிட முடியலன்னு சொல்றான். வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ணாலும் சரி இந்த வில்லேஜை நான் அழிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. பார்த்தா அவனுக்கு இந்த ரீஎன்மிஷன் ஜுட்ஸு உடைக்கிறதுலே இருக்கான். திரும்பி கபுட்டோ வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கான் அந்த ஜுட்ஸுவை. எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சதுக்கு அப்புறம் ரீஎன்மிஷன் ஜுட்ஸு ரிலீஸ் சொல்றான். பார்த்தா அப்படி இட்டாச்சி வந்து மினுங்க ஆரம்பிச்சிட்டான். ஒன்னு ஒரு பேட்டில் ஃபீல்டா காட்டுறாங்க. கிமிமாரோ, கிராண்ட் சியோ, தேதரா எல்லாருமே மினுங்குறாங்க. பார்த்தா ரீஎனிமேஷன் ஜுட்ஸு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டான் முழிக்காரு, என்னடா இது ஒரு மாதிரி பிளிங்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா இங்க ஜிஞ்சுரிக்கி எல்லாம் கட்டுறாங்க. ஜிஞ்சுரிக்குமே ரீஎனிமேஷன் ஜுட்ஸு போட்டு தானே வர வச்சிருந்தாங்க. அவங்களும் அப்படி ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க மாதர சோடத்துக்கிட்டு ரெண்டா வெட்டி வீச போறான். உன்ன லேடிஸ் சொல்றா லார்ட் சுஜிகாக நம்ம கதையே முடிய போது சொல்லிட்டு இருக்காவா. நாளா கிவ் அப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா ரைகாகே. பார்த்தா ரெண்டா வெட்டி வீச போறான். பார்த்தா அவனோட சுசோனாவே அப்படி சின்னதா மாறுது. ஏன்னா ரீஎனிமேஷன் ஜுட்ஸு தான் ரிலீஸ் பண்ணிட்டாம்ல. என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு மாதரா முழிக்கான். ஜுட்ஸுவை கேஸ்ட் பண்ணவனுக்கு ஏதோ சம்பவம் ஆயிருச்சு, அதனால தான் இப்படி ஆகுறன்னு சொல்லிட்டு மாதரா கண்டுபிடிச்சிட்டான். அதுக்கப்புறம் இட்டாச்சி கட்டுறாங்க. இட்டாச்சி சொல்றான் எனக்கு இன்னும் டைம் இருக்குடான்னு சொல்லிட்டு அப்படி பொறுமையா நடந்து வரான். சாஸ்கி நீ என்கிட்ட என்னெல்லாம கேட்டில அது எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்ல போறேன்னு சொல்றான். இனிமேல் என்னோட தம்பிட்டு நான் ஒரு பொய் சொல்ல போறதுன்னு சொல்றான். அந்த ராத்திரி உன்னை விட்டு போனோம்ல டான்ஸோ டோபி என்ன நினைச்சு எல்லாத்தையும் சொல்ல போறேன்னு சொல்ல ஆரம்பிச்சான். உண்மையை என்ற காட்ட போறேன்னு சொல்றான். சடனா கெஞ்சுட்ஸோ போட்டு அவன் கண்ணுக்குள்ள வச்சு எல்லா விஷயத்தையும் காட்டுறான். பார்த்தா எடுத்த உடனே இட்டாச்சியும் சிசி உச்சிகாவும் தான் இருக்கானுங்க. இதான் இட்டாச்சியோட மெமரியான்னு சொல்லிட்டு சாஸ்கி ஷாக் ஆகுறான். உனக்கு சிசி உச்சிகா வந்து இட்டாச்சிட்டு சொல்லிட்டு இருக்கான் இனிமேல் நம்ம கிளான் அழியிறது நம்மளால தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி நம்ம தடுக்க நினைச்சோம்னா லீஃப் வில்லேஜ்லயே வந்து சிவில் வாரே உண்டாயிரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மத்த நேஷன்ல இருந்து நம்மள அழிக்க வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு என்னோட கோட்டை அமர்சுக்காமியை வச்சு இந்த கூபடாட்டை வந்து நான் ஸ்டாப் பண்ண நினைச்சேன். ஆனா என்னால முடியல. அதுக்குள்ள வந்து டான்ஸ் என்னோட ரைட் கண்ணை எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்றான். அவன் வந்து என்னை நம்பல. நான் வந்து வேற ஜுட்ஸோ போட்டு நம்ம லீவ் வில்லேஜ் அழிச்சிடும் நினைச்சான்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா நான் ஒன்னே நம்பரை இட்டாச்சு. அதனால என்னோட லெஃப்ட் கண்ணை வந்து நான் ஓண்டு வந்துட்டு போறேன்னு சொல்லிட்டு அவனோட லெஃப்ட் கண்ணை உருவுதான். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா நீ ஒன்னே மட்டும் தான் என்னால நம்ப முடியும்னு சொல்றான். உச்சிகாவோட பேரை காப்பாத்து லீவ் வில்லேஜ் ப்ரொடெக்ட் பண்ணுன்னு சொல்றான். பார்த்தா அப்பதான் கண்ணை கொடுத்து அவன் இறந்திருக்கவே செய்தான். அப்புறம் இட்டாச்சி அவன் கிளான்ல நடக்க எல்லா விஷயத்தையும் வந்து 4 பேர்ட்ட சொல்லிட்டான். உனக்கு ஹாமரோ சொல்றா இனிமேல் சரிப்பட்டு வராது, அவனுக்கு நம்மளை கூட்டுறதுக்குள்ள நம்ம தான் அவங்களை கொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காவா. லீவ் வில்லேஜ்ல வந்து இந்த உச்சிகா வந்து ஒரு துரோகியா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கத்துறாவா. தேர்ட் ஹோக்கே சொல்றாரு எப்பவுமே சீக்கிரமா முடிவெடுக்காதீங்க, எல்லாத்தையும் பொறுத்து முடிவெடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரு டான்ஸர் சொல்றாரு இனிமேல் உச்சிகா கிளான்ல உள்ள நம்ம பேச்செல்லாம் கேட்க மாட்டானுங்க, அவனுக்கு வந்து சம்பவம் பண்ண ஆரம்பிக்கக்குள்ள நம்ம அவனோட சம்பவம் பண்ணிடுவோம்னு சொல்றான். அவன் நம்ம வந்து சின்ன குழந்தைய கூட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் டான்ஸோ. இட்டாச்சி முன்னாடி அப்படிலாம் பேசாதான் சொல்றாரு தேர்ட் ஹோக்காகே. உச்சிகா மாதிரி ஒரு கிளானை ஈஸியெல்லாம் போட்டு தள்ளிட முடியாது, அதில் கொஞ்சம் பொறுத்து ஸ்ட்ராட்டஜி மூலியமா எல்லாத்தையும் பண்ணுவோம் சொல்றாரு தேர்ட் ஹோக்காகே. நம்ம டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம அடி தான் முதடியா இருக்கணும், இல்ல அவங்க அடிக்க ஆரம்பிச்சா நம்ம கதை முடிஞ்சுன்னு சொல்றான் டான்ஸோ. அவங்களுக்கே தெரியாம அன்பு பிளாக் ஆப்ஸ்காரங்க உள்ள இறக்கி அவங்க கதையை முடிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் டான்ஸோ. டே உச்சியா கிளான்ல உள்ளவங்கலாம் பழைய காலத்து ஆளுங்கடா, அவங்கெல்லாம் நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அவங்களை எடுத்தோன்னு நல்லா கொல்ல விரும்பலாம்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அவங்கள்ட்ட நான் பேசி பார்க்கேன், அப்படி ஒத்து வரலன்னா அதுக்கப்புறம் நம்ம புது ஸ்ட்ராட்டஜி போடணும்னு சொல்லிட்டு இருக்காரு தேர்ட் ஹோக்காகே. இட்டாச்சி இன்னும் கொஞ்சம் டைம் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அப்புறம் டான்ஸோ தனியா கூட்டு போய் இட்டாச்சிட்ட பேசிட்டு இருக்கான். தேர்ட் ஹோக்காகே சொன்னதெல்லாம் நீ கேட்காத, நீ எந்த மாதிரி மனுஷன் எனக்கு தெரியும் இட்டாச்சின்னு சொல்றான் அவன். ஹிரிசன் வந்து ஒரு நல்ல மனுஷன், எல்லாத்தையும் எழுதுவா எடுத்துக்கிடுவான், ஆனா இந்த மாதிரி விஷயத்த வந்து எப்பவுமே எழுதுவா எடுத்துக்கிட கூடாதுன்னு சொல்றாரு அவரு. அப்புறம் டான்ஸர் சொல்றான் உன்னோட தம்பியை மட்டும் மிச்சம் வச்சுக்கோ, உன் கிளான்ல உள்ள எல்லாத்தையும் கொன்னு எரிஞ்சிருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது நீ சொன்னதுக்காண்டி தான் உன்னோட தம்பியை ஸ்பேரா விடுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன் தம்பிக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன், லீவ் வில்லேஜ்க்கு அகைன்ஸ்டா நிப்பான், அந்த லீவ் வில்லேஜ் அழிக்க வருவான்னு சொல்லிட்டு இருக்கான் டான்ஸோ. அதனால அவனை கொண்டலாம்னு நினைக்கன்னு சொல்லிட்டு இருக்கான் டான்ஸோ. நீ என்னை மிரட்டி பாக்கியான்னு சொல்லிட்டு இட்டாச்சி கேட்கான். நான் ஒன்னு மிரட்டி பார்க்கல, உனக்கு ஒரு சாய்ஸ் தான் கொடுக்கன்னு சொல்றான் டான்ஸோ. உனக்கு ரெண்டே சாய்ஸ் தான், ஒன்னு உன்னோட கிளான் கூட சேர்ந்து எங்களை வந்து கூப்படாட் பண்ணவா, அந்த சமயத்துல உங்க எல்லாத்தையும் கொன்னு எரிஞ்சிருவோம், இல்லன்னா அப்படின்னு சொல்றான் அவன். லீவ் வில்லேஜ் கூட சேர்ந்துக்கோ, உன்னோட தம்பியை காப்பாத்து, உன்னோட கிளானை அழிச்சிட்டுவான்னு சொல்றான் அவன். ஆனா ஒரு உச்சியா கூட இருக்க கூடாதுன்னு சொல்றான் அவன். இந்த லீவ் வில்லேஜ் ப்ரொடெக்ட் பண்ணதுக்காண்டி தான் எந்த எல்லைக்குனாலும் போவான்னு சொல்றான் டான்ஸோ. இந்த உச்சியா கிளானே லீவ் வில்லேஜ் கிளானே ஒழுங்கா பார்த்து முடிக்கணும்னா அந்த டபுள் ஏஜென்ட் நீ மட்டும் தான் கரெக்டா இருப்பான்னு சொல்றான் அவன். இட்டாச்சி உச்சிகான்னு சொல்றான் அவனை பார்த்து. இட்டாச்சி இந்த மிஷன் வந்து உனக்கு ரொம்ப கடுமையா தான் இருக்கும், ஆனா இப்படி பண்ணினா உன்னோட தம்பியை வந்து நீ காப்பாத்தலாம்னு சொல்றான் அவன். நான் இந்த வில்லேஜை காப்பாத்துறத நினைச்சதோட நீ ரொம்ப காப்பாத்த நினைப்பேன் எனக்கு தெரியும், இந்த மிஷனை வந்து நீ அக்செப்ட் பண்ணிக்கிறீன்னு கேட்காம அவனும் சரின்னு சொல்லிக்கிட்டு தான். பார்த்தா இட்டாச்சி வந்து தனியா கொல்ல போல, பார்த்தா அப்பதான் டோபி எப்பயும் துணைக்கு கூட்டு போயிருந்திருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா வந்து இட்டாச்சி வந்து ஸ்ட்ரெயிட்டா டோபி பக்கம் வந்துட்டான். உடனே டோபி கேட்கா நான் இருக்குது உனக்கு எப்படியா தெரியும்னு கேட்காம, டேய் உச்சியா கிளான்ல உள்ளவனுக்கு மட்டும் தான் அந்த ஸ்டோன் டேபிள் எங்க இருக்குன்னு தெரியும், நீ லீவ் வில்லேஜ்குள்ள நுழைந்தது வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றான் இட்டாச்சி. அதுக்கப்புறம் உன்னோட மூவ்மெண்ட் அம்டே நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், உன்னோட ஐடியாலஜி அம்டே நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றான். அப்பட உன்ட எந்த கதையும் சொல்ல வேண்டாம், உனக்கு ஆல்ரெடி எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்றான் டோபி. நான் லீவ் வில்லேஜ் மேலேயும் கோவத்துல இருக்கேன், உச்சியா மேலேயும் கோவத்துல இருக்கேன், அதனால உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான். உன்னை இட்டாச்சி சொல்றான் நீ கொல்ல வேண்டியது வந்து உச்சியா கிளான்ல உள்ள மட்டும் தான், லீவ் வில்லேஜ்லாம் ஒருத்தனை தொடக்கூடாதுன்னு சொல்றான் அவன். ஆல்ரெடி அவனுக்கு ஆர்டரை போட்டு தான் கூட்டே வந்திருக்கான். பார்த்தா சாஸ்கி உச்சியையும் தொடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. பார்த்தா சாஸ்கி ஸ்கூல்ல முடிச்சுட்டு வரையில வந்து இட்டாச்சி மேலதான் நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இட்டாச்சி அவங்க அப்பா அம்மா கொல்றதுக்காண்டி அவங்கள்ட்ட இந்த விஷயத்தை மட்டும் சொல்லியிருக்கான் அவன். அப்பனா நீ வந்து எங்க சைடு நிக்கல அப்படித்தானே, இன்னொரு சைடு போய் நிக்க, சரி சந்தோஷம் சொல்றாரு அப்பா. அப்பா அம்மான்னு சொல்லிட்டு அவன் அழ ஆரம்பிக்கான். உடனே அம்மா சொல்றான் நீ பண்ண போறதுல எனக்கு தெரியும், அதனால நாங்க கவலை எல்லாம் படணும்னு சொல்றாரு அவரு. உன்ட்ட ஒன்னே ஒண்ணு தாண்டா சொல்லணும் இட்டாச்சின்னு சொல்லிட்டு
பார்த்தா அப்பா சொல்ல ஆரம்பிக்காரு, சாஸ்கி நல்லபடியா பாத்துக்கோன்னு சொல்றாரு அவரு. அப்படி சொன்னோன்னே அழ ஆரம்பிச்சிட்டான் இட்டாச்சி. நான் வந்து கண்டிப்பா பாத்துக்கிடுவேன் என் தம்பின்னு சொல்றான் அவன். உன்னை இட்டாச்சி கையில நடுங்குது. உன்னை அப்பா சொல்றாரு, நீ எதுக்கு நடுங்குத, இந்த வதையை தான் நீ சூஸ் பண்ண, நீ அதுபடி போன்னு சொல்றாரு அவரு. உன்னோட வழியை கம்பேர் பண்ணல, எங்க வழியும் கம்மி தாண்டான்னு சொல்றாரு அவரு. உன்னை நினைச்சு நான் பெருமைப்படுன்னு சொல்றாரு அவரு. நீ ஒரு அற்புதமான குழந்தைன்னு சொல்றாரு. உன்னை அப்படியே அவன் அழுதுகிட்டே இருக்கான் இட்டாச்சி. பார்த்தா அவன் அப்பா அம்மா போட்டு தள்ளி வச்சிருக்கான். அப்புறம் சாஸ்கி அப்பதான் அந்த ரூமுக்குள்ள வாரான். உன்னை இப்ப இட்டாச்சி சாஸ்கி கட்டுறாங்க, நான் இனிமேல் உன்னை பொய் சொல்ல விரும்பல, இதாண்டா உண்மைன்னு சொல்றான் அவன். என் வாழ்க்கை முழுக்கையில உன்ட்ட பொய் தான் சொல்லியிருக்கேன், என்னை மன்னிச்சிருடா தம்பின்னு சொல்லிக்கிட்டு வரான் அவன். உன்னை என்னால ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா உன்னை நான் நம்புறேன்னு சொல்றான் அவன். நீ கண்டிப்பா ஒரு நாள் மாறுவடான்னு சொல்றாரு அவரு. அம்மா அப்பா அந்த உச்சியக்கலனே ஒன்னே நம்பி விட்டுட்டு போறேன்னு சொல்றான் அவன். இவ்வளவு நாள் உனக்கு முன்னாடி என்னால இருக்க முடியல, எப்ப இந்த உண்மையை சொல்லணும் அதுக்கப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்திலே வரான். உன்ட்ட இந்த உண்மையை சொல்லணும்னு நான் எவ்வளவு நாளா நினைச்சேன்னு சொல்லிட்டு பக்கத்துல வரான். சடனா அவன் நெத்தி தொட மாட்டுக்கான். பார்த்தா அவனை கெட்டி பிடிச்சிட்டான் அவன். நீ என்ன செய்ய நினைக்க அதை செய்யி, நான் எப்பவுமே உன்னை லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன்டா என் தம்பின்னு சொல்றான் அவன். பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க, மறந்தாங்க. See you, bye.